இந்த நல்ல தருணத்திற்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு விசை நாம் கர்த்தர் பேசும்படியாய் கண்களை மூடி சிரம் தாழ்த்தலாம். தேங்க்யூ மாஸ்டர். முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம். முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். தெய்வ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தெய்வ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவே என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவே என்றென்றுமே. திராணிக்கு மேல் சோதித்திடா தாங்கிட பலனளிப்பார். திராணிக்கு மேல் சோதித்திடா தாங்கிட பலனளிப்பார். தெய்வ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தெய்வ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள். கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள், கவலையும் கண்ணீரும் தீரும் அந்நாள். இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். தெய்வ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தெய்வ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தகப்பனே, உமது கரத்தில் இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசுவீராக. உமது வார்த்தைகள் இன்றைக்கு இவர்கள் செவியில் விழ விழ இவர்கள் ஒரு விடுதலையை பெற்று உம்மோடு கூட நெருங்கக்கூட ஒரு ஸ்லாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் தாமே இந்த நிமிஷத்திலிருந்து மகிமைப்படுவீராக. இயேசுவின் வல்லமையின் கரத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என கண்பானவர்களே, இன்று நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட அவர் நாமத்தினாலே ஒன்றாய் இணைந்து வந்திருக்கிற நம் நடுவிலே தெய்வ சித்தம் நான் செய்வேன் என்று சொல்லி தன்னை யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்கள் மீது தன்னுடைய அநாதி நோக்கத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தெய்வம் சித்தம் செய்வதற்காகவே நீங்களும் நானும் இந்த உலகத்திலே என் தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். தெய்வ சித்தம் செய்வதற்காக. என கண்பானவர்களே, நம் அனைவரும் என்ன செய்கிறோம் என்றால் நம் விருப்பப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
நம்முடைய ஆசைப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுவது, நம்மளை உருவாக்கின, நம்மளை சிருஷ்டித்த அந்த தேவனுடைய விருப்பப்படி, அவர் எதற்காக நம்மளை இந்த உலகத்தில் சிருஷ்டித்தாரோ அவருடைய விருப்பத்தை செய்வதற்கு நாம் ஒப்பு கொடுத்தால், அதை அவர் பாதத்தில் அறிக்கை செய்தால், எனக்கு புரியவில்லை, அதை போல ஒரு ஸ்லாக்கியம், ஒரு மனிதன் பெறப்போகிற மேன்மை, உன்னத கிருபை, நித்திய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் எங்குமே கிடைக்காது. என கண்பானவர்களே, இந்த ஸ்லாக்கியம் தெரியாதவர்கள்தான், தேவனுடைய ஸ்லாக்கியம் மகிமையை தெரியாதவர்கள்தான் தேவனுக்காக வாழாமல் உலக வாழ்க்கைக்காக ஓடி உழைத்து தங்கள் ஜீவிய நாட்களெல்லாம் அதில் வருத்தப்பட்டு தங்கள் வாழ்க்கையை அதில் வீணடைக்கிறார்கள். ஆனால் தெய்வ சித்தம் செய்கிற மனிதனோ, இந்நாட்களிலே நாம் அநேக ஊழியர்கள் எழும்பி தெய்வ சித்தம் செய்வதற்காக தங்களை பணயம் வைத்து ஓடுகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு 18வது அதிகாரம் 50வது வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 12:50 சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம் செய்கிறவன் எவனோ, எவளோ, அது சகோதரனாய் இருக்கலாம், அது சகோதரியாய் இருக்கலாம், ஒருவேளை தன்னை பெற்றெடுத்த தாயாய் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள்தான் எனக்கு சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறார்கள், அவர்கள்தான் என் தாயாய் இருக்கிறார்கள். அவர் நம்மளை சிருஷ்டித்தது உண்மைதான். நம்மளை அவர் சித்தம் செய்வதற்காக திட்டங்களோடு இந்த உலகத்தில் வைத்திருப்பது உண்மைதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தெய்வம் அல்லவா? அவரை பார்த்தால், அவரை ஆராய்ந்து பார்த்தால், சிந்தித்து பார்த்தால், ஆலோசித்தால், சத்தியத்தின்படி அவரை நோக்கி பார்த்தால், அவரை குறித்து எழுதப்பட்ட வசனங்களை தியானித்தால், அவர் முற்றுமாய் பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அவர் தெய்வகுமாரனாய் வந்திருந்தாலும் தன்னுடைய விருப்பப்படி நடவராதபடி, தன் சுயத்தின்படி வாழாதபடி, தன்னுடைய ஆசையை நிறைவேற்றாதபடி பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய தகப்பன் எதற்கு அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தாரோ அந்த காரியங்களை செய்வதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தபடியினால் வேதம் சொல்லுகிறது, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்றார். யோவான் 4வது அதிகாரத்திலே 34வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. என்னவா? தன்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தப்படி செய்து, தன் தகப்பனின் சித்தம் செய்து, அவர் என்னென்னலாம் செய்ய சொல்றாரோ அதையெல்லாம் முடிப்பதுதான் என்னுடைய போஜனமாயிருக்கிறது. அப்போ அவர் இந்த உலகத்துல எத்தனை ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டு இருந்தாலும் அவர் மனசுல, அவருடைய இருதயத்துல ஒரு தாகம் இருந்தது, ஒரு பசி இருந்தது. ஐயோ, பிதாவின் சித்தம் இன்னும் நிறைவேற்ற அநேக காரியங்கள் இருக்கிறது, என்னை நான் இன்னும் ஒப்பு கொடுக்க வேண்டுமே, இன்னும் நான் பலனடைய வேண்டுமே, இன்னும் முழங்காலில் நிற்க வேண்டுமே, அவர் சொல்கிற ஆலோசனை நான் கேட்க வேண்டுமே,
அவர் விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டுமே. என கண்பானவர்களே, பிதாவின் சித்தம் செய்வதற்கு தன்னை முற்றுமாய் அவர் ஒப்பு கொடுத்து விட்டார். அது ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல, அது அவர் உள்ளத்தின் பாரமாயிருந்தது, தாகமாயிருந்தது. எப்படி நம்மளுடைய நர்வ்ஸ்குள்ள பிளட் ஓடிட்டே இருக்குதோ, பிளட் சர்க்குலேஷன் நம்ம பாடி ஃபுல்லா ஓடுதோ, மூளையிலிருந்து உள்ளங்கால் வர, அந்த நுனி விரல் வர எப்படி பிளட் சர்க்குலேஷன் நிற்காம ஓடுதோ, அதே போல தன்னுடைய பிதாவின் சித்தம் செய்யறதுக்கு அவர் மனசுல ஒரு தாகம், ஒரு ஏக்கம், அன்பானவர்களை ஒரு பசி அவரை பிடித்திருந்தது. அவர் தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்தார். என கண்பானவர்களே, தெய்வ சித்தம் செய்ய இயேசுவின் நடத்தையை பொறுத்தவரையில் செய்த காரியம் அனைத்துமே தெய்வ சித்தமாகவே தான் இருந்தது என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவரு நானா எதையும் செய்யாம என்னை அனுப்பினவரே காகவே அவர் சொல்றபடியே நான் செய்கிறேன். நான் சுயமா எதையும் செய்திராதபடி தினமும் அவர் வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுத்து காத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். என கண்பானவர்களே, இந்த உலகத்துல சிருஷ்டித்த ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய சித்தத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் நம்மளை உருவாக்கினார். ஒருவேளை இன்றைக்கு நீங்க தெய்வ சித்தத்தின்படி அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தீர்களே, ஆனால் நான் சொல்றேன், உங்க மனசுல ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும். நான் இந்தியாவில இருந்து புறப்பட்டு வரும்போது எனக்காக அதிகம் ஜெபித்த ஒரு மகள் சொன்னாங்க, நாங்கெல்லாம் தேவனுக்கு ஒன்றுமே செய்யல, நாங்களாம் ஒரு பாஸ்டமாவா இருக்கோம், ஆனா உன்னைய பாருங்கல, நேரம் வாய்த்ததோ வாய்க்கலையோ, தருணம் இருந்ததோ இல்லையோ, உன் வாழ்க்கையில் அது சாத்தியமோ சாத்தியம் இல்லையோ, ஆனால் நீயோ உன் வாழ்க்கையை தேவனுக்கென்று அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் நீ ஓடுகிறதை பார்க்கும்போது உனக்கு பரலோகத்துல தெய்வ சித்தத்தை நீ செய்தபடினால என் ஆண்டவருடைய கண்கள்ல பயங்கர பாக்கியம் பெற்ற ஒரு கிருபை உனக்கு கிடைக்கும் என்றார்கள். அப்பொழுதுதான் நான் கொஞ்சம் நினைச்சு பார்த்தேன், ஓ, என் வாழ்க்கையில நான் செய்யறதெல்லாம் ஆண்டவருக்கு தானே செய்யறேன். நான் கஷ்டப்பட்டதெல்லாம், என் கண்ணீர், என் உபத்திரவ பாதையில் எல்லாம் என் சுயநலத்துக்காக நான் எதையும் செய்யாதபடி என் ஆண்டவர் நாம மகிமைக்காக தானே செய்தேன். என்னை அறியாமல் என் உள்ளத்துல ஒரு சமாதானம் வந்தது. தெய்வ சித்தம் செய்தால் உள்ளத்துல ஒரு சமாதானம் வரும், நிச்சயமா வரும். மனுஷனுக்காக வாழ்ந்து பாருங்களேன், மனுஷனுக்காக உழைத்த நாட்கள் உண்டு, மனுஷனுக்காக மனுஷனை காப்பாற்றிய நாட்கள் உண்டு, மனுஷனுக்காக என் சரீரத்தை ஒப்பு கொடுத்து என் பலனை எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்தது உண்டு. நான் நினைச்சேன், நான் ஒரு பெரிய ஒரு குணசாலி, ஒரு புத்தி உள்ள மகள் நினைச்சேன். ஆனா அதுல எனக்கு சமாதானம் கிடைக்கலங்க. அதை செஞ்சதுனால என் வாழ்க்கையில அநேகரை தூக்கி நிறுத்தணும், அநேகரை தேவனுக்கு சாட்சியா மாத்தணும்னு சொல்லி எவ்வளவோ செய்திருக்கிறேன். ஆனா தெய்வ நாமம் மகிமைப்பட்டிருக்கிறது. ஆனா அதனால என் வாழ்க்கையில எந்த ஒரு பெனிஃபிட்டும் எனக்கு கிடைக்கல.
ஆனா இப்போ சொல்ல போனா என் ஆண்டவருக்காக என் சரீரம் ஓடுறதையும் என் பலவீனத்தின் மத்தியில அவருக்காக உழைக்கிறதும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துறதும் என் உள்ளத்துல ஒரு பயங்கர சமாதானத்தை கொடுத்திருக்குது. இப்பவும் அந்த சமாதானம் தான் உங்க மத்தியில எப்படியாவது ஆண்டரை பற்றி வெளிப்படுத்த மாட்டேன்னா அவர் ஏக்கம்தான். எப்படியாவது நீங்க அவருக்கு இன்னும் சாட்சியா மாறிட மாட்டீங்களாங்கிற வாஞ்சதான். நீங்க உங்களையே அவருக்கு தந்துட மாட்டீங்களா அப்படி ஒரு ஏக்கம்தான். என் உள்ளத்துல அவருக்காக வாழ்ந்ததுனால ஒரு பயங்கர ஒரு சமாதானம் இருக்கிறது. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அது எனக்கு சந்தோஷமா இருக்குது. அவருக்காக நான் வாழ்றேன். ஒவ்வொரு நாளும் உமக்காக தான் இருக்கப்பா. இந்த ஹெலன் உங்களுக்கு தான் ஆண்டவரே. இந்த ஹெலனை நீங்க எப்படினாலும் யூஸ் பண்ணலாம். எந்த சிச்சுவேஷன் நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த ஹெலனை நீங்க நம்பலாம். இவன் மறிக்கிற வர, இவளுக்கு உயிர் இருக்கிற வர இந்த ஹெலன் உங்களுக்காக வாழ்வான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அதிகாலையில அவரிடத்துல ஒரு உடன்படிக்கை பண்றேன். இந்த ஹெலனுடைய ஜீவன் இந்த உலகத்துல இருக்கிற வர உங்களுக்காக வாழும் ஆண்டவரே என்று சொல்லுகிறேன். என்னுடைய ஆத்துமாவை அவர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். ஓ, அந்த வல்லமை உங்கள் மேல் இன்றைக்கு இறங்கும். அவரிடத்தில் பேசி பாருங்கள். அவரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். அவருக்கே உங்களை தஞ்சமாய் கொடுங்கள். அவர் பாதத்திலே சரணடையுங்கள். அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு கொள்வார். என்னை அவர் முழுமையாய் ஏற்றெடுத்திருப்பது எனக்கு தெரிகிறது. இந்த உலக பாரம், இந்த உலக கவலை என்னை எப்பக்கம் நெருக்கினாலும் நான் சோர்ந்து போகாதபடி என் ஆண்டவர் என்னை பலப்படுத்துவதை நான் பார்க்கிறேன். ஓ, இன்றைக்கு இந்த வேளையிலே உங்களோடு கூட அவர் பேசுகிறார். என்னை போல இன்னும் அநேக பரிசுத்தவான்களை, உங்களுக்கு முன்பாய் சாட்சியாய் இருக்கிறவர்களை உங்கள் கண் முன் வைத்து அவருக்காய் வாழ ஒப்புக் கொடுங்கள். அடுத்த காரியம், ஆண்டவரை பார்த்து உங்கள் சித்தம் செய்வேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். நான் சொன்னேன், ஒப்புக் கொடுத்தது மட்டுமல்ல, வாயை திறந்து என் கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி வானத்தை நோக்கி பார்த்து உன்னத தேவனுக்கு முன்பாய் உம் சித்தம் செய்வேன் என்று ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, எப்பொழுதெல்லாம் அவரை பார்க்கிறேனோ, எப்பொழுதெல்லாம் அவர் பாதத்தில் நிற்கிறேனோ, அப்பொழுதெல்லாம் உம் சித்தம் செய்வேன் என்று. இயேசுவுக்காய் எதையும் செய்வேன் என்று நம்மளால் சொல்ல முடியுமா? இயேசுவுக்காய் எதையும் செய்ய முடியுமா? அல்லது மிகவும் நேர்த்தியானதை மட்டும்தான் செய்ய முடியுமா? உபத்திரவ பாதையில் அவருக்காய் வாழ முடியுமா? உங்களை உலகமே கைவிட்டு அவமானப்படுத்துகிற பட்சத்தில், யாரும் இல்லாத சூழ்நிலையில் அவருக்காக எதையும் செய்ய முடியும் என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஏன் அதை சொன்னேன் தெரியுமா? என் ஆண்டவராகிய இயேசு எனக்காக சிலுவையில் தன்னையே ஒப்பு கொடுத்தார். நினைச்சு பார்த்தேன், அவரை நான் தேடல, அவர் யாரும் தெரியாது. அந்த சிச்சுவேஷன்ல அவர் சிலுவையில அந்த அகோர வேதனையில எனக்காக, ஹெலனுக்காக மறிக்கிறேன், ஹெலனுக்காக ரத்தம் சிந்துறேன். இந்த ஹெலன் எனக்காக நிற்பா. ஒரு நாள் என் நாமத்தை மகிமைப்படுத்துவாள், பிதாவை வெளியரங்கப்படுத்துவாள். அவளிலிருந்து என்னுடைய வல்லமை புறப்படும், அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அந்த வேதனை மத்தியில் என் பாவங்கள் எல்லாம் ஏற்று உனக்காக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி
தன் வாழ்வையே, தன் ஜீவனையே என் ஆண்டவர் எனக்காக ஒப்பு கொடுத்ததை நான் அறிந்தேன். நான் உணர்கிறேன். அவர் எனக்காக தான் சிலுவையில் மரித்தார். நான் அவரை மகிமைப்படுத்துவேன் என்ற நம்பிக்கை அவர் உள்ளத்தில் இருந்தது. அவர் என்னை நம்பிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்காக மரித்தாரா? நீங்கள் அவருடைய நாமத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? அவருடைய ரத்தம் தான் உங்களை கழுவினதா? அவர் உங்களுக்காகவும் மரித்தார் தானே? உண்மையாகவே சொல்லுகிறேன், என் முழு இருதயத்தின் அன்பையும் என் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் மிகவும் அதிகமாய் அவரை நேசிக்கிறேன். மிகவும் அதிகமாய் அவரை நேசிக்கிறேன். என் வாழ்க்கையிலே முழு உரிமையும் அவருக்கு உண்டு. அவர் என்னமும் என்னை செய்யலாம். அவருடைய நேசத்திற்கு அடையாளமாக நாம் தேவனை நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இயேசுவை நேசித்து அவர் பின் சென்று அவர் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அவருக்காக ஒண்ணுமே செய்யாம நான் அவரை நேசிக்கிறேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. தெய்வ ஜனமே, நீங்க அவரை நேசித்தா நேசிக்கிறவங்களுக்காக ஏதாவது செய்வோம் தானே. தயவு செய்து அவரை நேசிப்பதற்கு அடையாளமாய் இயேசுவை நம்பி ஏதாவது செய்யணும் அவருக்காக. அதுதான் நீங்க நேசிப்பதற்கு அடையாளம். எபிரேயர் 11வது அதிகாரம் 8-9 வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 11:8-9 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரவாளியாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். இந்த வசனத்தை எத்தனையோ தடவை கேட்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் தன் இனத்தை விட்டு போக சொல்லுகிறார். சொந்த தேசத்தை விட்டு போக சொல்லுகிறார். அவன் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் தேவன் சொன்ன அந்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். யோசித்து பார்க்கிறேன். ஒரு நாள் கோயம்புத்தூரிலே நாங்கள் வசித்துக் கொண்டிருக்கும் போது மிகுந்த உபத்திரவமான பாதைகள், எல்லாம் கண்ணீர், சஞ்சலம், பாடு. ஒரு நாள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் டைரியில எழுத சொன்னார். ஒரு 6 மாதத்திற்கு முன்பாய் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே எத்தனாம் தேதியிலே நான் உங்களை சிங்கப்பூருக்கு அழைத்து போவேன் என்று. அதை எழுதினேன். ஒரு சாத்தியம் இல்லை. அதை அப்படியே நம்பினோம். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணினோம், நன்றி செலுத்தினோம். சிங்கப்பூர் போவதற்காக கடத்தில் கையில் பணம் இல்லாவிட்டாலும் கடன் வாங்கி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணினோம். விசுவாசத்தோடு கர்த்தர் சொன்ன இந்த தேசத்திற்கு வந்தோம். ஒரு சில ஆண்டுகள் இங்கு வந்து பல பாடுகள் மத்தியிலே கடந்து போனோம். அன்று பேசின அதே ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். ஊழியம் செய்ய வேண்டும், வேலையை விட்டு ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று. எனக்கு அன்பானவர்களே, அதே கடன் இருந்தது, அதே பாடுகள் இருந்தது.
ஆனால் அவர் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அருமையான சகோதரர் டிஜே சையாவை பார்த்து அவரிடத்தில் ஜெபிக்க சொல்லி அவர் உடனே வேலையை விட்டுவிட்டு தெய்வ ஊழியத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி என்னோடு கூட பேசின அனைத்தையும் அவரோடு அவர் திரும்ப பேசி இதுதான் தெய்வ சித்தம் என்று இந்த தேசத்திற்கு அனுப்பி வைத்தார். யோசித்து பாருங்கள். நான் யோசித்து பார்க்கிறேன். விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த தேசத்திற்கு நாங்கள் சுதந்திரவாளியானோம். 2 பரிவாரங்களை எங்களுக்கு கொடுத்தார். வெறும் கையாய் வந்தோம். 2 ஆண் குழந்தைகளை கொடுத்தார். 2 பரிவாளங்களோடு அவர் சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறார். இன்னும் அந்த 2 பரிவாளங்களும் தேவனுக்காய் எழும்பும்படியான ஒரு காலகட்டத்தை அவர் கட்டளையிடுவார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். விசுவாசத்தினாலே அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களே, விசுவாசத்தினாலே அவர் இரத்தம் உங்களை கழுவினதே, விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்களே, விசுவாசத்தினாலே அந்நிய பாஷை வரங்களோடு அபிஷேக ஆவியை பெற்று ஆவியில் நிறைந்து அவரோடு விசுவாசத்தில் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே. இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்கள் கூடாரங்களிலே 2 பரிவாரங்களோடு நீங்கள் தேவனுக்கு எழும்பி நிற்கும்படியான ஸ்லாக்கியம் வரும். எங்களுக்கு எங்கள் கூடாரங்களிலே தனியாய் வந்த எங்களுக்கு 2 பரிவாரங்களை கர்த்தர் கட்டளையிட்டார். எங்களை வெறும் கையாய் கொண்டு வந்தார். இப்பொழுது தேவனார் கரத்தில் நின்று ஊழியம் செய்யக்கூடியவர்களாய் தேவன் எங்களை கிருபையாய் மீட்டு கொண்டார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்று சொல்வதற்கு அடையாளமாய் அவர் நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, அவருடைய சித்தம் கேட்டால் நிச்சயமாய் அவர் நமக்கு செவி கொடுப்பார். அவருடைய சித்தத்தை கேட்டால் உங்கள் ஜெபத்திற்கு அவர் செவி கொடுப்பார். அவர் சித்தத்தின்படி உங்கள் வாழ்க்கை இருந்தால் உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரும். நமக்கு ஒரு தைரியம் இருக்கும். நாம் எதை கேட்டாலும் ஆண்டவர் நமக்கு தருவார். ஏனென்றால் அவர் உதவி செய்வார். எனக்கு தெரியும், எனக்கு அவர் உதவி செய்ய போகிறார். எனக்கு சீக்கிரம் அற்புதம் நடக்கப் போகிறது. பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி கொண்டிருக்கிறார். நான் எதை கேட்டாலும் அவர் சித்தப்படி நான் கேட்பேன் என்று அவருக்கு தெரியும். நான் அவர் மேல் வைராக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவள். எனக்கு ஒரு திட நம்பிக்கை உண்டு. அவர் என்னை கைவிட மாட்டார். நான் அவருடைய பிள்ளை. எனக்கு இருப்பது ஒரே ஒரு சொந்தம், ஒரே ஒரு பந்தம், ஒரே ஒரு சொத்து, ஒரே ஒரு பரிகாரி, என் ஆண்டவராகிய இயேசு ஒருவரே. தேவனுக்கு செய்கிறது எவ்வளவு கஷ்டமாயிருந்தாலும் எல்லா காரியத்தையும் அவர் எனக்கு லகுவாய் மாற்றி கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, லூக்கா 18:27 சொல்லுகிறது, மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடுமா. ஏனென்றால் இவ்வளவு நாள் உங்களுக்கு நடக்காம இருந்திருக்கலாம். இன்னைக்கு சொல்றேன், உங்களால நடக்கல, இனிமே தேவனால எல்லாமே நடக்கும். ஆமென் சொல்லிக் கொள்ளுங்க. ஆமென் சொல்லிக் கொள்ளுங்க. தேங்க்யூ மாஸ்டர். அடுத்தபடியாக உங்கள் முன்பாக ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்றார். எனக்கு முன்பாக நீ நடந்து உத்தமனாயிரு என்றார். எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்காய் நடக்கிறவர்கள்
உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தமமாய் நடப்பார்கள். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அவர் கொடுத்த ஒவ்வொன்றையும் காப்பாற்றுகிறவர்கள் உத்தமமாய் நடப்பார்கள். உத்தமமாய் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். வேதத்துல ஒவ்வொரு வசனத்தையும் கீழ்ப்படிந்து நடக்க நம்ம ஒக்குப்படு கொடும்போது நமக்கு பாக்கியவான்கிற கிரீடத்தை அவர் சூடுவார். நோவா தன் காலத்துல யோசித்து பார்த்தீங்கன்னா குற்றமற்றவனாக இருந்து தேவனோடு சஞ்சரிக்கிறார். உலகமே பாவத்துல இருக்குது. நம்ம தேசம், நம்ம உலகம் இப்ப பாவத்துல இருந்து இந்த கொரோனா வைரஸ்ல தண்டிக்கப்பட்டது போல என் ஆண்டவர் கோபம் கொண்டு அந்நாட்களிலே நோவாவின் குடும்பம் மட்டும் தேவனை தரிசித்து சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள். குற்றமற்றவனாயிருந்தான். உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டது. நோவாவின் குடும்பம் வாழ்ந்தது. ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லி அந்த பேழைக்குள் வைத்து பாதுகாத்தார். தன் வாழ்க்கையை வாழ்ந்து அதை தேவனுக்கு பிரியமா மாற்றினவர் தான் நோவா, ஏனோக். இப்ப ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அழைக்கும் போது எனக்கு முன்பா நட, ஆனா உத்தமமா நட. தன்னுடைய பாவத்தை எல்லாம் விட்டு விலகுகிறான். விக்கிரகத்தை விட்டு விலகுகிறான். மெய்யான தேவனுடைய சத்தம் கேட்டு அவர் பின் நடக்கிறார். ட்ரை பண்ணணுங்க. பாவத்திலிருந்து வெளிவருவது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எவ்ரிடே, ஈச் செகண்ட், ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மனசுல விடாமுயற்சி, நம்ம வாழ்க்கையில விடாமுயற்சி. நான் உத்தமமா நடப்பேன், இன்னும் முயற்சி செய்வேன், ஆண்டோருக்காக வாழ, இன்னும் பரிசுத்தமா வாழ என்னை ஒப்பு கொடுப்பேன். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாகி தேவனுக்கு சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் பெற்றான். தேவனோடு இருக்கிற ஐக்கியம் நிரந்தரமா இருக்கணும். அவரோட கூட ஒவ்வொரு மூமெண்ட்ஸ்லயும் பழக பழக பழக, ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் பழக பழக, நம்ம வாழ்க்கையில கடந்து போற ஒவ்வொரு பாதைகளிலும் அவரை முன்வைக்க ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடுவோம். நம்ம ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடுவோம். அதுக்கு இரவு பகல் அவர் தாட்ஸ்குள்ள நம்ம மைண்ட் எல்லாம் அவரை நினைச்சு, என்ன கண்பானவர்களை அவரை தியானித்து அவர் கிருபை தரும்படியாய் அவரிடத்தில் மன்றாடி மனசுல பூரா கிருபத்தாங்க கிருபத்தாங்க கிருபத்தாங்க, பரிசுத்தமா வாழ கிருபத்தாங்க, உத்தமமா இருக்க கிருபத்தாங்க, உங்களை ஃபாலோ பண்ண எனக்கு கிருபத்தாங்க. ஒவ்வொரு நாளும் குடும்பத்தின் காரியங்களை செய்யும் போது, குடும்பத்தை நடத்தும் போது எத்தனை வேதனை இருந்தாலும் தேவனோடு கூட தினமும் நடந்து 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 பேசி பேசி உறவாடி உங்க மைண்ட்ல உங்க கான்செப்ட்ல என் இயேசுவை முன்ன வைத்து நீங்க நடக்கணும். என கண்பானவர்களே, குடும்ப வாழ்வின் முக்கியத்துல சொல்றேன், கர்த்தரோடு வாழ்வதுதான் ரொம்ப சிறப்பானது. எரேமியாவின் புத்தகம் 42:3 வசனம் சொல்லுகிறது, நான் நடக்க வேண்டிய வழியையும் நான் செய்ய வேண்டிய காரியத்தையும் எனக்கு தெரிவியும். நான் நடக்க வேண்டிய வழியையும் நான் செய்ய வேண்டிய காரியத்தையும் எனக்கு தெரிவியும். இது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு வேத வார்த்தை. அப்போ ஒரு மனுஷன் கர்த்தரை சார்ந்திருந்தா அவர்கிட்டதான் வழியை கேட்கணும். என்ன வழி, எந்த வழியா போகணும், எனக்கு தெரியல, வழி தரல, வழியை காமிங்கன்னு சொல்லணும். எந்த காரியத்தை செய்யணும், செய்ய வேண்டிய காரியத்தை
எனக்கு முதலாகவே காண்பியும் சொல்லி முழங்கால நிற்கணும், செபிக்கணும். நம் வாழ்விலே அவர் வழியை திறப்பார். எந்த காரியம் செய்ய வேண்டும் என்று காரியத்தை வழிகாட்டுவார். ஒவ்வொரு நாளும் உங்களை அவர் நடத்துகிற தெய்வம். தெய்வ பிள்ளைகளை அவர் கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி தன்னுடைய ஆலோசனை நமக்கு கட்டளையிடுவார். என கண்பானவர்களே, அவர் சத்தம் தினமும் கேட்க வேண்டும். அவர் சத்தத்தை தினமும் கேட்க வேண்டும். அவர் சித்தம் செய்வதற்கு இன்றைக்கு நான் சொல்றேன், அவர் சத்தம் கேட்பதற்கு ஏசாயா 30:20 வாசித்து பாருங்கள். எனக்கு பொறுத்தவரையில இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஏனோக்கோடு இருந்தது போல தெய்வ சித்தம் செய்தி பரத்தில் அவரோடு கூட எடுத்துக்கொண்டது போல, நோவா தெய்வ சித்தம் செய்து பேழையில் மீட்டு கொட்டப்பட்டது போல, ஆபிரகாம் தேவனுடைய முன்பாக உத்தமமாய் நடந்து அநேகருக்கு தகப்பனாய் மாறினது போல, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார். இந்த நாட்களில் அவர் விலகாமல் இருப்பது அவருடைய கிருபை. உங்களை அதிகமாய் நேசித்துக் கொண்டிருக்கிறார். என கண்பானவர்களே, நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்லவா? அந்த வாக்கை அவர் நிறைவேற்றுவார். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போக போகிறது. இந்த உலகம் ஒளிந்து போக போகிறது. அந்த இச்சைகள், ஆசபாசங்கள் ஒளிந்து போக போகிறது. தேவனுடைய சித்தப்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைநிறுத்தப்படுவான். நாம் நிலைத்து நிற்கக்கூடிய பாத்திரங்கள், பரலோகம் போய் சேரக்கூடிய பாத்திரங்கள், நித்தியமாய் அவரோடு கூட வாழ்வதற்காய் அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை நிலைநிறுத்தும்படியா இந்த நாளிலே உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை அழித்துக் கொண்டிருக்கிற சத்துருவின் வல்லமைகளுக்கு இனி இடம் கொடாதிருங்கள். வீணான குழப்பத்திற்கு இடம் கொடாதீர்கள். மன கவலைக்கு ஒப்புக்கொடாதிருங்கள். என் தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் இறங்குவதை நான் பார்க்கிறேன். உங்கள் வீட்டிற்குள் அந்த வல்லமை இப்பொழுது இறங்குகிறது. பரிசுத்த ஆவியினுடைய பலத்த கரம் உங்களை தொடுகிறது. சத்துரு இயேசுவின் நாமத்தில் விலகி போகிறான். சத்துருவின் கிரியைகள் அழிந்து போகிறது. ஆவியானவர் தாமே இந்த நிமிடத்திலிருந்து உங்களில் மகிமைப்படுவாராக. கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள், உமது சித்தம் செய்வேன் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, உம்முடைய சித்தம் நான் செய்வேன். பிதாவின் அழைப்பின்படி என்னை எதற்காக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறீரோ உமது சித்தத்தை செய்து உமது அண்டை நான் வருவேன். என் பாவங்களை மன்னியும், என் குறைகளை மன்னியும், ஜெப குறைவை மன்னியும், வேத வாசிப்பு குறையை மன்னியும். உமது பாதத்தில் காத்திருக்காதபடி உலகத்தை நோக்கி பார்க்கிற இந்த சுவாபத்தை எடுத்து போடும். என்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்கு இந்த நிமிடத்தில் இருந்து என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஓ ஹல்லேலூயா! இப்பொழுதே உமது ரத்தம் ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குவதாக. பிசாசின் கட்டுகள் அறுபடுவதாக. மனதில் இருக்கிற குழப்பங்கள் விலகுவதாக. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் காரிய சித்தி உள்ளவர்களாய் மாறுவார்களாக. தெய்வ சித்தம் நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உமது வல்லமைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். உங்க அபிஷேக ஆவிக்கு ஒப்புக் கொடுக்கிறேன்.